சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம கொல்லைக்கு தான். எதுக்காகனா வெள்ளரிக்காய் அறுவடை, வெள்ளரிக்காய் பறிக்க தான் போய்கிட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. எப்போதும் 9 மணிக்கெல்லாம் கொல்லைக்கு வந்துடும். இன்றைக்கி 9 ஆகி போச்சு. இப்போ தான் கொல்லைக்கே போய்கிட்டு இருக்கோம். எப்படியா இருந்தாலும் நைட் ஆயிரும்ல நானே ஆயிருமா? ஆமாம் ஆமாம் ஆயிரும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு? இட்லி போடு. காலை உணவு கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், நேராக இருந்தால் அப்படி பாருங்கள். வெள்ளரிக்காய் எடுக்கையிலே பாட்டு பாடுறானே டன் 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 போடு. என்ன மியூசிக்கெல்லாம் போடுறிய? அப்புறம் பாட்டுலாம் மியூசிக் போட தானே செய்யணும். சரி நேரம் பரவாயில்ல. வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் அடிக்கிறது. இப்போ கொஞ்சம் மூடிடுச்சு மேகங்கள். சரிங்க, வெள்ளரிக்காய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இருங்க கொடியை காமிச்சிக்கிறேன், கொடியும் பார்த்துக்குங்க. குழம்பு கன்று இதெல்லாம் போட்டு அனுப்பிச்சுக்கு இது காசு. இதோ காசு மேலே காசு, இதோ கருவாடு ஆம்லேட்டுங்க. ஆமாம், காசு மேலே காசு வந்து அப்புறம் கறி குழம்பு மேலே வந்துட்டு மக்களை வெள்ளரி கொலைக்கு வந்துட்டாங்க. இதான் நம்ம வெள்ளரி கொடிகள். வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. இறங்கினோடனே தேன் குளவிகள் சத்தம் அப்படியே காதில் பாயுதுங்க. தேன் குளவி தான் நமக்கு ரொம்ப உதவி பண்ணுறாப்புல. ஏன்னா மகரந்த சேர்க்கைக்கு நம்ம பூச்சிகள்லாம் ரொம்பவே முக்கியம். குளவிகள், வண்ணத்து பூச்சிகள்லாம் உரம் வச்சு விடணும். ஏங்க வெள்ளரி கூட சரிங்க மக்களே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து பிரேக்கில் சந்திப்போம். சொந்தங்களே, இது பிரேக் டைம் இல்லை. இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க வெள்ளரிக்காய் எடுக்கிறத விட்டுட்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஆஞ்ச கடையிலலாம் மூட்டையில் கட்டியிருக்கு. அதை வெயிலில் காய போடணும். ஒரு 2-3 காய்ச்சலாவது போடணும்னு நாங்கள் காய்ச்சலே போடல. அது சாக்கிலே கட்டி இருந்துச்சுன்னா அது ஏதாவது அவிஞ்சு போயிடும். அதனால் கொட்டி காய போடுறதுக்காக போய்கிட்டுருக்குங்க. போயிட்டு திருப்பி வெள்ளரிக்காய் எடுக்க தான் வரணும். வந்ததே லேட்டு. இப்போ திருப்பி வேறு இடையில இன்னும் லேட்டாக போகுது. எனக்கு தெரிஞ்சு 8 மணி தான் நினைக்கிறேன். நைட் ஆயிருங்க எடுத்து முடிக்க. இன்னும் டீ வடை எல்லாம் சாப்பிடல. பிரேக்கே இன்னும் கடையில் வரல. இன்னும் பிரேக்கே வரல. சரிங்க, கடலை கொட்டி காய போட்டு அதுக்கப்புறம் சந்திப்போம். பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தா வெயில் தாங்க மாட்டா. அதனால சரி அவளையும் நெல்லில் கட்டி போடலான்ட்டு அவங்களையும் கூட்டி போய்கிட்டு இருக்கான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எப்போ தாயாக போகிறாங்கன்னு தெரில. ஆத்தா இங்கே பாருங்க. ஆத்தா இங்கே பாருங்க. ஆத்தா பார்த்திங்கன்னா இதான் கடலை மூட்டைகள். இது அவுத்து வெயிலில் கொட்டணுங்க. அதான் வேலை. அதுக்காக தான் இப்போ வந்தோம். பார்த்திங்கன்னா பிரேக் டைம் வந்துருச்சுங்க. நாங்கள் வடை டீ சாப்பிட போகிறோம். வடை வழக்கம் போல் உளுந்த வடை தான். நேற்று பார்த்திங்கன்னா கொல்லையில் எப்போதுமே கொல்லையில் தான் பிரேக் டைம் கிடைக்கும். இப்போ கடலை காய போகிற வந்ததுனால இப்போ வீட்டில் உட்காந்து டீ வடை சாப்பிட்டு பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்குது. பிரேக் என்னங்க, சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். சாப்பிட்ட உடனே கிளம்பிடுவோம். அவ்வளோதான். வடையும் டீயும் சாப்பிட்ட உடனே கிளம்பிடுவோம். அப்புறமாட்டி மதியான சாப்பாடு வருவோம். மதியான சாப்பாடு எப்போமா? 3 மணிக்கா? 3 மணிக்கு மதியான சாப்பாடு. சரிங்க, சாப்பிட்டு ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்டு போயிட்டு அடுத்து ஃப்ரீ டைமில் சந்திப்போங்க. சொந்தங்களே, பிரேக் டைம் முடிச்சுட்டு நம்ம கொல்லைக்கு வந்துட்டோங்க. இனிமேல் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இலையில போடாமல் அது மிரட்டி வச்சுருக்கு. கடலை ஒரு நெத்து எடுத்துக்கிட்டு இந்த கடலை ஒரு வாளி ஆஞ்சிச்சுதா. சொந்தங்களே, மணி பார்த்திங்கன்னா 3 ஆகுது. இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க மதியான சாப்பாடு. நான் சாப்பிட்டேன். அண்ணன் இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. சொந்தங்களே, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:36 ஆகுதுங்க. நம்ம ஒரு கொள்ளை எடுத்து முடிச்சுட்டு இப்போ அடுத்த கொள்ளைக்கு வந்திருக்கோம். வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டே இருக்கவங்க.
இங்கே என்ன எவ்வளோ அண்ணா நான் இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இங்கேயே 6 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வேறு பறிக்க போகணுங்க. ஸோ அதனால் அடுத்து கத்திரிக்காய் பறிக்கும் போது சந்திப்போம். சொந்தங்களே டைம் பார்த்தீங்கன்னா 6:24 ஆச்சுங்க. இன்னும் வெள்ளரிக்காய் எடுக்கிறது இன்னும் முடியலை. இது வந்து 2வதுக்குள்ளே இந்த ஒரு கூடை வச்சு இன்னொரு கூடை அங்கே வச்சுருக்கோம். அதாங்க டைம் ஆயிடுச்சு. இருட்டிக்கிட்டே இருக்குது வேறு. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. இன்னும் 2 நேரம் மட்டும் கிடக்கு. அதை மட்டும் முடிச்சுட்டு அண்ணன் கத்திரிக்காய் பறிக்க போயிட்டேன். இப்போ நான் ஒரு ஆள் தான் இங்கே வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை முடிச்சு கிளம்ப வேண்டியதாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்து பில்லு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம். இந்த இடைவேளைகளிலும் இந்த வேலை கொஞ்சம் நெருக்கடியிலையும் ஆட்டு மாட்டை வந்து நாங்கள் ரொம்பவும் நேசிக்கிறோம். அதனால தான் வந்து எப்படின்னா உடம்பு டயர்டு இதெல்லாம் பார்க்காம பில்லு எடுத்து எப்போதுமே டெய்லியும் வந்து போட்டுருவோம், ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சரி. அதான் ஏதோ சொல்ல தெரியாமல் சொல்லிட்டேன். ஏதோ பார்த்து சமாளிச்சுக்குங்க, ஏன்னா உங்கள் வீட்டுக்கு இல்லைனா. வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளரிக்காய் எடுத்து ஒரு கூடையெல்லாம் கட்டணும் பார்த்தீங்களா, அந்த கூடையெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல வைக்கணுங்க. அது சொல்கிறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் செய்கிறது கொஞ்சம் லைட்டாக சிரமம் தான். எதனால் அப்படின்னா வாய்க்காவுக்கு வச்சுருப்போம் கூடையெல்லாம். அதை வந்து ஒன்று ஒன்றா தூக்கி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் வைக்கணும். அதான் கொஞ்சம் சிக்கல்லாம் இல்லை, செய்ய வேண்டியதான், எல்லாம் நம்ம கடமை தான். என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிருச்சு. வீடியோலேயே தெரியும்னு நினைக்கிறேன். வானங்கள் இது வாய் வேறு உலருதுங்க மச்சா. ஒரு யூடியூபருக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லுன்னு வரலைங்க. என்ன பண்ணுறது, நமக்கு வர்றது தான் வரும் சரிங்களா. அதனால் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்க, வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சந்திக்கிறேன். சொந்தங்களே டைம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே 7 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஆட்டு பிள்ளைங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு கட்டியிருந்தோம்ல, அதை போய் அவுத்து நம்ம கொட்டாயில் கட்டணும். ஆட்டை கொட்டாயில் கட்டிட்டு அப்புறம் அண்ணன் வந்து ஆட்டுக்கு புல் எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல, அது ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போடணுங்க. இவ்வளோ நேரம் ஆடு மாடெலாம் மேய்ஞ்சிச்சு, இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு தான் புல்லு பிடுங்கிறது. போத்தா இது வர்றேன், பின்னிக்காத இரு. அண்ணே ஆட்டை அவுத்துற மாதிரி கட்டிடு போமா. ஏமா இங்கே நம்ம கருப்பை விளையாடுறாங்க, இருட்டில் ஒன்றுமே தெரியல. சொன்னாங்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கெல்லாம் புல்லு போட்டாச்சு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, மணி 7:30 ஆயிடுச்சு. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.